ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் எங்களோட ப்ளட் சுகரை அஃபெக்ட் பண்ணுமென்னு எத்தனை பேர் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? நான் சொல்கிற இந்த 3 விஷயமும் உங்களோட ப்ளட் சுகரை அஃபெக்ட் பண்ணலாம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்ட்ரெஸ். நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எங்களோட பாடி வந்து சில ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து எங்களோட ப்ளட் சுகரை ஹையாக வச்சுருக்கும். ஈவன் எங்களோட சாப்பாட்டில் ஒரு மாற்றம் இல்லாட்டி ஸ்டில் ப்ளட் சுகர் ஹையாக இருக்கும் பிகாஸ் எங்களோட ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்பர் 2, நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்து இன்ஆக்டிவாக இருந்தோம்னா எங்களோட ப்ளட் சுகர் ஹையாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போது எங்களோட மசில்ஸ் வந்து சுகரை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. நம்பர் 3, நித்திரை. நீங்கள் ஒழுங்காக நித்திரை கொள்ளாட்டி உங்களோட பாடி வந்து உங்களோட இன்சுலின் ஹார்மோனை வடிவாக வேலை செய்ய விடாது. இன்சுலின் தான் எங்களோட ப்ளட் சுகரை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோன். ஸோ அது வடிவாக வேலை செய்யாட்டி மோஸ்ட் லைக்லி எங்களோட ப்ளட் சுகர் ஹையாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, எங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், வடிவாக எக்ஸசைஸ் செய்கிறது அண்ட் ஆல்சோ நல்ல நித்திரை கொள்வது எல்லாம் எங்களோட ப்ளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3ல் எது உங்களோட ப்ளட் சுகரை எஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு காமெண்ட் பண்ணுங்கள். இப்படி வேறு டிப்ஸுக்கு கட்டாயம் என்ற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.